புதிய பாதை சொந்தங்களுக்கு வணக்கம். வெறும் +2 மட்டுமே படித்த ஒரு இளைஞன் புதுக்கோட்டையிலேருந்து சிங்கப்பூருக்கு வெறும் 18 வெள்ளி சம்பளத்துக்கு வந்து அவனோட சம்பளத்தை 1800 வெள்ளியாக எப்படி உயர்த்தினா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வேற யாரும் இல்லை, நான் தாங்க அது. என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை, என்னோட சம்பளத்தை எப்படி உயர்த்தினேன் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஆளுங்க எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, சூரிய வம்சம் படத்தில் வர்ற மாதிரி ஒரே பாட்டில் எப்படி அவங்க பணக்காரராக ஆனாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எப்போதுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க முன்னேறணும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கம்பெனி அமைகிறது வந்து நமக்கு நல்ல தாய் தகப்பன் அமைகிறது மாதிரி. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து நல்ல கம்பெனி அமைஞ்சிரும், ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டமான கம்பெனி அமையும். எனக்கும் அதே போல தான். நான் முதன்னு வந்த கம்பெனி வந்து லொங்காங் கம்பெனி. லொங்காங் கம்பெனினா சிங்கப்பூரில் உள்ள உங்களுக்கு தெரியும். அதாவது மழை தண்ணி வடிகிறதுக்குள்ள கால்வாய், ட்ரைனேஜ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை. பொழுதன்னைக்கு சகதிக்குள்ளதே வேலை பார்க்கணும். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எங்களை வந்து வேலை பார்க்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மனசை தளர விடலை. இதுதான் நமக்கு வந்து வேலைன்னு ஆகிப்போச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி ரிகர் சிக்னலுக்கு அப்ளை பண்ணேன். அப்போதைக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, சிங்கப்பூரில் வந்து இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கும், நீ எப்படி பாஸ் பண்ண போகிற அப்படின்னு. என்னையை நம்பினேன். அது மட்டும் இல்லாமல் முயற்சி பண்ணேன். அதில் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சேஃப்டி சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணேன். நிறைய பேர் சொன்னாங்க இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கும், நிறைய பேர் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டாங்க, நீ எப்படி பாஸ் பண்ண போகிற அப்படின்னாங்க. முதல்ல என்னையை நம்பினேன். என்னோட தன்னம்பிக்கையும் முயற்சியும் சேஃப்டி சூப்பர்வைசர் பாஸ் பண்ண வச்சுச்சு. நான் டைரெக்டாக முதலாளிகிட்ட வந்து சொன்னேன், பாஸ் இந்த மாதிரி நான் சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சு வச்சுருக்கேன், நம்ம கம்பெனியில் ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க, நான் வந்து சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே போனார். அப்போவே நினச்சேன் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அவர் நினச்சது போல் என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எதுக்காக என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் தான். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாம் சொல்கிறது டிசிப்ளின் இருந்தாவே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு. நானும் அதே போல் தான். வேலை 8 மணிக்குனா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்பாட்டில் இருப்பேன். அதே போல் 5 நிமிஷம் லேட் ஆனாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவேன். இந்த பொறுப்பு கடமை உணர்ச்சி தான் என்னை இந்த பொசிஷனுக்கு வந்து நிப்பாட்டிச்சு. அதுக்கப்புறம் என்னோட திறமையை பார்த்து என்னுடைய பாஸ் வந்து என்னைய சைட் சூப்பர்வைசராக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதே போல் உங்களாலையும் முடியும். முக்கியமாக என்னென்னா, உங்களை நீங்களே நம்பணும், முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா லேட் பண்ணாமல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நாளைக்கே கூட உங்கள் கம்பெனிலையோ அல்லது வேறு ஏதாவது கம்பெனிலையோ ஏதாவது சேஃப்டி சூப்பர்வைசருக்கான வாய்ப்புகள் அமையலாம். இப்போ வர்ற ஹரிராயாவுக்கு வந்து நிறைய ஆஃபரில் நிறைய ட்ரைனிங் சென்டரில் போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த டைமிங் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா உடனே அப்ளை பண்ணி சேஃப்டி சூப்பர்வைசரோ அல்லது உங்களுக்கு தகுந்த கோர்ஸை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க வாழ்த்துக்கள். நான் எப்போதும் மனசில் இந்த மந்திரத்தை தான் நினச்சிக்குவேன். அதாவது எனக்கு தன்னம்பிக்கை குறையும் போதும், மனசில் கஷ்டம் வரும்போதும், அதாவது நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறத ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல, அவனால் முடியுதுல்ல, அவனுக்கு என்ன 4 கை 4 காலாக இருக்குது, அவனால் முடியுது, ஏன் நம்மளால் முடியலை அப்படின்னு தான் நினச்சிக்குவேன். அதை நினச்ச உடனே எனக்கு வந்து தன்னம்பிக்கை வந்துடும். அதே போல் தான் வாய்ப்புகள் வந்து இங்கே எல்லாருக்கும் சமமாக தான் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் மேட்ரு. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர்லையோ அல்லது மற்ற வெளிநாடுகள்லையோ போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவுள்ள தகவலில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. போயிட்டு வரேன்.